தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்படி என்றால் மறைநூல் அறிஞரை விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும். உதாரணம் எடுத்துக்கொண்டால் அருத்தந்தையர்களை விட பங்கு மக்களே உங்களுடைய வாழ்க்கை சிறந்து இருக்கட்டும். அருக்கன்னியர்களை விட மக்களே உங்களுடைய வாழ்க்கை சிறந்து இருக்கட்டும். பெற்றோர்களை விட பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை சிறந்து இருக்கட்டும். பிள்ளைகளை விட பெற்றோர்களே உங்கள் வாழ்க்கை சிறந்து இருக்கட்டும். அதாவது ஆசிரியர் பெருமக்களை விட மாணவ மாணவிகளை உங்கள் வாழ்க்கை சிறந்து இருக்கட்டும். இன்று சிறந்து இருக்கட்டும் என்று சொல்வது என்ன அர்த்தம்? நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ பாருங்கள். உதாரணம், அப்பா குடிக்கிறான் என்றால் பையன் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பனுக்கு ஆப்போசிட்டாக அவன் வாழ வேண்டும். குடிக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டும். இதான் நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர் பெருமக்கள் நல்ல ஒரு படித்த நபராக இருக்கிறார் என்றால் அவரை விட அதிகமாக படித்த ஒரு மகனாக அவன் மாற வேண்டும். அப்போ உங்கள் நெறி சிறந்து விளங்கட்டும். அதுக்கேற்றபடி வாழ்க்கை பாருங்கள். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குங்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அவன் எப்படி இருக்கிறான் பாரு, இவன் எப்படி இருக்கிறான் பாரு, குறை சொல்வதோ ஆள் காட்டி பேசுவதல்ல. மாறாக அவர்களை விட உங்கள் சுபாவம் நன்றாக இருக்கட்டும். அவர்களை விட உங்கள் நெறி சிறந்து விளங்கட்டும். அப்போ மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம் என்று தான் தெய்வம் சொல்கின்றார். அப்போ இறைவன் நம்மை மட்டுமே தான் மையப்படுத்துகின்றார். அவனை நீ பார்க்காதே, நீ எப்படி வாழ்கிறாய் என்று மட்டும் பார் என்று. ஆக இறைசல் மன்றாடும், ஆண்டவரே, நான் உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை தந்திரலும். மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் உனக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ எனக்கு சக்தியை தாரும், உன்னை சாட்சிப்படுத்த கிருபை தாரும் என்று சொல்லிக்கொண்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நல்ல ஒரு சாட்சி வாழ்க்கையை நான் வாழ நீரே எங்கள் கிருபை புரிந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.